ஹாய் பிரேஸ், இந்த கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் டேக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அட்வான்ஸாக டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வருஷம் எவ்வளோ இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு தெரியாது, ஆனால் எஸ்டிமேட்டடாக ஒரு இன்கம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அந்த இன்கமுக்கு நம்ம அட்வான்ஸாக குவார்டர் வைஸ் வந்து நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அட்வான்ஸ் டேக்ஸ். ஆக்சுவலாக உங்களோட அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்டிமேட்டட் இன்கம் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி உங்களுக்கு 10,000க்கு மேலே இருக்குது, 10,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தா போன வருஷத்துக்குனான ஃபினான்ஷியல் இயர் இருக்குது, கான்செப்ட் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2023 24 எங்கெல்லாம் வருதோ 24 25 நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி தான் இந்த பழைய சம்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அது ரொம்ப ஒர்த்தான சம், அதனால தான் நான் வந்து அதில் எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் நான் அப்படியே எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தா 2023 24 சொல்லி இருக்கும் எல்லா இடத்துலையும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா போன வருஷம்குள்ள சம் அதில் எந்த அமெண்ட்மெண்ட்டும் புதுசாக கொண்டு வரல. ஓகேங்களா, ஸோ ஆனால் அது வந்து எல்லாமே ஒர்த்தான கான்செப்ட்டுங்கிறதுனால அந்த சம்மை நான் அப்படியே எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயரை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஓகேங்களா, சம்மில் 2024 25 கொடுத்துருப்பாங்க, அதே டேட் அதே குவார்ட்டர் அதே இது நீங்கள் 2024 25 நீங்கள் எடுக்கணும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 25 எஸ்டிமேட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்டிமேட்டட் இன்கம், அதாவது இது வந்து ஆக்சுவல் இன்கம் கிடையாது, அதாவது இன்னும் நீங்கள் ஏர்ன் பண்ணி முடிக்கல, அந்த ப்ரீவியஸ் இயர் இன்னும் முடியலை. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் இயர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அந்த எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15 லட்ச ரூபா இருக்குது. ஓகே, ஸோ இந்த 15 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து டேக்ஸ் நார்மலாக டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நார்மலாக டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2,50,000க்கு 5% டேக்ஸ் போடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து டேக்ஸ் போடுவீங்க. அதுக்கப்புறம் பியாண்ட் 10 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs இருக்குது. ஸோ அந்த 5 lakhsக்கு வந்து 30% வந்து டேக்ஸ் போடுவீங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்கள், 2,50,000 × 5% அப்படின்னா 12,500 ரூபா வரும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ண தெரியும். ஸோ 5 லட்சம் × 20% போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா வரும். அதுக்கப்புறம் 5 லட்சம் × 30% போட்டிங்க அப்படின்னா 1,50,000 வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு பாருங்கள், ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 12,500 டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2,62,500 வந்து டோட்டல் டேக்ஸாக வருது. இதை ஹெல்த் எஜுகேஷன் செஸ் 4% நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இன்ட்டு 4% போனால் 10,500 வந்து ஹெல்த் எஜுகேஷன் செஸ். ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,73,000 வந்து டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டியாக வரும். ஓகேங்களா, ஸோ இந்த எஸ்டிமேட்டட் இன்கம் 15 லட்ச ரூபா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணவே இல்லை, இது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த இன்கமுக்கு நீங்கள் வந்து ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் வந்து போட்டிங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் செஸும் சேர்த்து எவ்வளோ டேக்ஸ் வருது, 2,73,000 டேக்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேக்ஸ் லைபிலிட்டியில் டிடிஎஸ் அப்புறம் அட்வான்ஸ் டேக்ஸ் நிறைய ரிபேட் இதெல்லாம் போக ரிமைனிங் வரக்கூடிய டேக்ஸுக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணீங்க. ஓகே, ஸோ டோட்டல் இன்கம் வந்து எஸ்டிமேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லட்ச ரூபா உங்களோட இன்கம். இந்த 15 லட்ச ரூபா இன்கமில் அதர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhs, 8 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபீஸாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் வேறு பிடிப்பாங்க. ப்ரொஃபஷனல் ஃபீஸ் நீங்கள் ரிசீவ் பண்ண உடனே உங்களுக்கு டிடிஎஸ் வந்து 10% பிடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இந்த 8 லட்ச ரூபா இன்கமுக்கு 10,000 ரூபா டிடிஎஸ் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. கிளியரா? ஸோ இந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இந்த டேக்ஸை இந்த அட்வான்ஸாக 80,000 ரூபா அந்த ஃபீஸை ரிசீவ் பண்ணுறப்பவே 80,000 ரூபா பிடிச்சிட்டாங்க. ஓகே, அப்படிங்கிறப்போ உங்களோட டோட்டல் டேக்ஸ் எப்படி 2,73,000னா ஆல்ரெடி 80,000 ரூபா டேக்ஸ் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் நீங்கள் கெட்டாத டேக்ஸ் வந்து எவ்வளோ, 1,93,000 ரூபா. ஓகே, ஸோ இதை தான் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த எஸ்டிமேட்டட் இன்கம்க்கு நீங்கள் வந்து நார்மல் ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சப்போஸ் 115 BAC அவுட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நியூ டேக்ஸ் ரெகியூமில் உள்ள ஸ்லாப் ரேட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். இவங்க 115 BAC வந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அசியூம் பண்ணிங்க 115 BAC வந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மல் ஸ்கீமில் வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டேக்ஸ் வந்து டோட்டல் இன்கம்க்கு இதில் ஆல்ரெடி 8 லட்ச ரூபா இன்கம்க்கு டிடிஎஸ் வந்து 10% என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிடக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 80,000 ரூபா டேக்ஸ் வந்து பே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து
8 லட்ச ரூபா இன்கம் வர்றப்போ 80,000 பிடிச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது 80,000 டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 2,73,000 மொத்தம் 2,73,000 உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் அப்படின்னா இதில் 80,000 டிடிஎஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,93,000 இதான் உங்களோட அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி. கிளியரா? ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குவார்ட்டர் வைஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன். ஸோ இந்த குவார்ட்டருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15ல் நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னா 15% ஆஃப் த அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து பே பண்ணுவீங்க. ஸோ டோட்டல் அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டியில் 15% வந்து நீங்கள் எப்போ பே பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் எண்டு ஆஃப் த மந்தில் மிடில். ஓகேங்களா? ஸோ அதாவது 15th ஜூனில் வந்து ஃபஸ்ட்டு 15% வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அடுத்த குவார்ட்டர் வந்து எப்போ முடியுது? 7, 8, 9. ஓகேங்களா? ஸோ நைன்த் மந்தில் 15th டேட்டில் 45% ஆஃப் த அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12. ஓகே. ஸோ 12th மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர் வந்து முடியுது, தேர்ட் குவார்ட்டர் வந்து முடியுது. ஸோ 12th மந்தில் 15th டேட்டில் ஓகே 15th டேட்டில் 75% ஆஃப் த அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 4th குவார்ட்டர் வந்து மார்ச்சில் வந்து முடியுது. ஸோ மார்ச் மாதம் 15th டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ஆஃப் த அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்படி பே பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2023 15%. ஓகே. ஸோ 1,93,000 இன்ட்டு 15% போட்டிங்கன்னா 28,250 நீங்கள் பே பண்ணுவீங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,93,000 15/9/2023 எவ்வளோ பே பண்ணுறீங்க? 45%. ஸோ இன்ட்டு 45% போட்டிங்க அப்படின்னா 86,250 வருது. இதில் ஆல்ரெடி நம்ம 28,250 பே பண்ணியாச்சு. ஸோ இது போக ரிமைனிங் தான் 57,900 நம்ம 15/9/2023 நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 15/9/2023 டியூ டேட்டை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ பே பண்ணியிருக்கணும்? 57,900 நம்ம பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ நீங்கள் வந்து 1,93,000 இன்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ்? 45% போட்டிங்க அப்படின்னா 1,93,000 இன்ட்டு 45% போட்டிங்க அப்படின்னா 86,250 டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம வந்து 28,250 15/6/2023 28,250 பே பண்ணிட்டோம். ஸோ அது போக 950 பே பண்ணிட்டோம். அது போக ரிமைனிங் வந்து 57,900 வந்து 15/9/2023 நம்ம பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் 15/12/2023 நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஸோ 15/12/2023 பார்த்தீங்கன்னா 75%. ஸோ 1,93,000 டோட்டல் அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி. இதில் 75% வந்து பார்த்தீங்கன்னா 1,44,750. இது ஆல்ரெடி 57,900 நீங்கள் பே பண்ணிங்க. ஸோ 57,900 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 28,950 நீங்கள் பே பண்ணிங்க. ஸோ 28,950 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட் தான் 57,900. ஓகேங்களா? ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்கள். டோட்டலாக நீங்கள் 1,93,000க்கு 75% போட்டிங்க அப்படின்னா 1,44,750. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குவார்ட்டரில் 57,900 பே பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 28,950 பே பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது? 57,900. இதான் நீங்கள் தேர்ட் குவார்ட்டரில் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கடைசி குவார்ட்டர் 4th குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1,93,000 100%. ஓகேங்களா? ஸோ அப்போது 1,93,000 இன்ட்டு 100% போட்டிங்கன்னா அதே தான் வரப்போகுது. 1,93,000 தான். ஸோ இந்த இதில் தேர்ட் குவார்ட்டரில் நீங்கள் ஆல்ரெடி 57,900 பே பண்ணிங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் குவார்ட்டரில் ஒரு 57,900 பே பண்ணிங்க. ஸோ அதையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஒரு 28,950 நீங்கள் பே பண்ணிங்க. ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ வருது? 48,250 வருது. ஸோ இதான் நீங்கள் 4th குவார்ட்டரில் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டியை நீங்கள் வந்து பே பண்ணணும். கிளியரா? ஓகே. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த 45% வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் 75% வரைக்கும்னா அது வரைக்கும் 100% வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஃபுல்லாக இந்த டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். கிளியரா?
ஓகே. ஸோ 1,93,000 15% போட்டால் 28,250. 1,93,000 45% போட்டிங்கன்னா 86,250. ஸோ ஆல்ரெடி பே பண்ண 78,250 ரெடியூஸ் பண்ணிட்டு 57,900 நீங்கள் போடுங்க. 15/12/2023 75% நீங்கள் போடணும். ஸோ 75% போட்டிங்கன்னா 1,44,750. ஆல்ரெடி பே பண்ண இந்த 57,900 அண்ட் 28,950 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 15/3/2024 நீங்கள் 100% போட்டிங்கன்னா 1,93,000. இந்த 1,93,000 ஆல்ரெடி பே பண்ணால் அந்த 57,900 அப்புறம் 28,950 எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 48,250 வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கிளியரா? ஓகே. ஸோ இதாங்க பேசிக்கான கான்செப்ட். அட்வான்ஸ் டேக்ஸோட பேசிக்கான கான்செப்ட் வந்து இதுதான். இதில் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு லேட் ஆனிச்சுன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் 234A வரும். அப்புறம் 234B வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ். நம்ம இங்கே போட்ட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் இன்கமுக்கு நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி பார்த்துருக்குறோம். இதுவே ஆக்சுவல் இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக வருது, ஆக்சுவல் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருதுன்னா அந்த இடத்துல அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ஷார்ட் பேமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் 234B பற்றி பார்ப்போம். 234C வந்து பார்த்தீங்கன்னா டெஃபர்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர் நம்ம பே பண்ணுறப்போ இந்த இன்கம்மை எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டேக்ஸை நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம்? எஸ்டிமேட்டட் இன்கம் 15 லட்ச ரூபா பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். சப்போஸ் ஆக்சுவல் இன்கம் வந்து 25 லட்ச ரூபா இருக்குது, இதுக்கு டேக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அந்த இதுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வைஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம போகிறோம், அது வந்து 234Cயில். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனை பற்றி நம்ம சம்மில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக் கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 மார்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 2025. ஓகேங்களா? ஸோ 31 மார்ச் 2025 வரைக்கும் தான் அட்வான்ஸ் டேக்ஸ். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டேக்ஸ் வந்து பே பண்ணிங்கன்னா அது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2025 ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது அட்வான்ஸ் டேக்ஸ். ப்ரீவியஸ் இயர் முடிஞ்சு அசஸ்மெண்ட் இயருக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம், அந்த அசஸ்மெண்ட் இயரில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 1 March 2024 to 31 March 2025 இதுதான் ப்ரீவியஸ் இயர். இங்கே பே பண்ணுறது எல்லாமே அட்வான்ஸ் டேக்ஸ். 31 March 2025 31 March 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர். இங்கே வந்து பே பண்ணுறது ஃபுல்லாமே செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு. ஓகேங்களா? ஓகே. ஸோ 31 March 2025. ஓகே. ஸோ இது வந்து போன வருஷங்குள்ள டேட்டா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் 25 சொல்லி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ 31 March 2025 அப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா அது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஓகேங்களா? ஓகே. சப்போஸ் அசஸிங் வந்து 44AD ஆர் 44ADAக்குள்ளே இருக்கிறாங்க. 44ADனா ஒன்றுமே இல்லை, எங்கள் பெர்சன்டேஜ் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது வந்து 44AD. பெர்சன்டேஜ் பேசிஸில் ப்ரொஃபஷனல் இன்கம் பண்ணுறாங்கன்னா 44ADA. ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜ் பேசிஸில் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அசஸிக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எப்போ பே பண்ணால் போதும்னா இந்த 3 குவார்ட்டர் வந்து வேண்டாம், கடைசி குவார்ட்டரில் மொத்தமாக பே பண்ணால் போதும். ஓகே. ஸோ 15/3/2024 மொத்தமும் பே பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு 3 குவார்ட்டர்ஸ் அந்த 15/6/2023 2024, 15/9/2024, 15/12/2024 இந்த டைமில் நமக்கு வேண்டாம். 15/3/2025 மொத்த டேக்ஸுமே பே பண்ணால் போதும். யாருக்கு? 44AD அண்ட் 44ADA பெர்சன்டேஜ் டேக்ஸேஷனுக்குள்ளே வர்றவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. சப்போஸ் சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு PGBP இன்கம் இல்லை அப்படின்னா இவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டாம். நோ நீட் டு பே அட்வான்ஸ் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ PGBP இன்கம் அதாவது சீனியர் சிட்டிசனை பொறுத்தவரை சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும், அதுவும் ரெசிடென்ட், இதில் ரெசிடென்ட் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் வருதோ அந்த இடத்துல ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சீனியர் சிட்டிசனாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி. ஸோ சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு PGBP இன்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கிடையாது. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் 210 ஆர்டர் பை ஏஓ வந்து எப்போ ஆர்டர் போடுவாங்க? ஓகே. ஸோ அதாவது நம்ம எஸ்டிமேட்டட் இன்கம் வச்சு நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம். அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து அட்வான்ஸ் டேக்ஸே இல்லை கம்மியாக வந்து நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏஓ வந்து ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏஓவால் ஆர்டர் போட முடியும். நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பே பண்ணோம்னா ஏஓ அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்ப்பார். இதுக்கு முன்னாடி இவர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதை வச்சு, ஓகே. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதை வச்சு அசஸ்டு இன்கம் வச்சு அவர் வந்து யோசிச்சு பார்ப்பார்,
இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண ஆள் திடீர்னு அட்வான்ஸ் டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுறான்னா என்னமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டவுட் வரும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணலாம், ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம கம்மியாக பே பண்ணியிருக்கிறோம், இல்லை அட்வான்ஸ் டேக்ஸே பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஏவோ வந்து ஆர்டர் வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ ஏவோ வந்து எப்போ ஆர்டர் போடலாம் அப்படின்னா டில் 29/2/2024. இது போன வருஷம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 28/2/2025. ஓகேங்களா. எதுக்கு போன வருஷம் 29ஆம் டேட் போட்டிருக்காங்கன்னா அது வந்து லீப் இயர். லீப் இயரில் வந்துன்னா பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும். இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர் கிடையாது. ஸோ பிப்ரவரியில் 28ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதாவது மார்ச் மாதம் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து எண்டு, அதுக்கு முந்தின மாதம் லாஸ்ட் டேட் வரைக்கும் ஏவோ வந்து ஆர்டர் வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ ஆர்டர் வந்து போடுறாருன்னா அவர் வந்து எப்படி அட்வான்ஸ் டேக்ஸை அந்த எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவார் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, லேட்டஸ்ட் அசஸ்ட் இன்கம் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ கடைசியாக அசஸ் பண்ண இன்கம். ஓகே. ஸோ அசஸ் பண்ண இன்கம்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ஃபைல் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபுல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கரெக்டாக தான் சொல்லிட்டு அவர் அசஸ்ட் இன்கம் வந்து போடுவார். ஓகே. சப்போஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்போ நம்மளோட இன்கம் வந்து 10 லட்சம் சொல்லி காமிப்போம். அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுவார். அந்த இன்கம் அசஸ் பண்ணிட்டு ஓகே 10 லட்ச ரூபா கரெக்ட்னா 10 லட்சம் சொல்லி கொடுப்பாரு. இல்லை அது தப்பு இருக்குது 12 லட்சம் இன்கம்னா 12 லட்சம் சொல்லி கொடுப்பாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் அசஸ்டு இன்கம். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைல் பண்ணுறது. அசஸ் இன்கம்னா நம்ம ஃபைல் பண்ணுறதை பேஸ் பண்ணி அவர் வந்து அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணால் அவரோட மைண்டை யூஸ் பண்ணி ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணுறப்போ சப்போஸ் 10 லட்ச ரூபா இன்கம் கிடையாது 12 லட்சம் தான் இன்கம் சொன்னான்னா இதுதான் அசஸ்டு இன்கம். ஓகேங்களா. ஸோ இந்த இன்கம்மை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆர்டர் வந்து போடுவார். ஓகே. ஸோ ஓகே இப்போது லேட்டஸ்ட் அசஸ் இன்கம், கடைசியாக அசஸ் இன்கம் எப்போ வந்திருக்கோ அந்த இன்கம்மை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அசஸ் இன்கமுக்கு அப்புறம் அந்த கடைசி லேட்டஸ்ட் அசஸ் இன்கமுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆர்ஓஐயில் ஹையஸ்ட் ஆர்ஓஐ நம்ம எடுக்கணும். இந்த 2 அமௌண்ட்டில் விச்சர் இஸ் ஹையர். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ 19-20 ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருக்குது. 2020-21 அசஸ் இன்கம், 21-22 அசஸ் இன்கம் கொடுத்துருக்காங்க, 22-23 ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க, 23-24 ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கடைசி அசஸ் பண்ண இன்கம் வந்து எப்போ 21-22 தான் அசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ லேட்டஸ்ட் அசஸ் இன்கம் சொல்லி பார்த்தோம்ல அது இதுதான். ஓகேங்களா. ஸோ லேட்டஸ்ட் அசஸ் இன்கம் வந்து எப்போ அசஸ்ட் இன்கம் வந்து அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 21-22 அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்கம்மை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த இன்கம்மை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இங்கே 17 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அசஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஹையஸ்ட் ஆர்ஓஐ. ஓகே. ஸோ ஹையஸ்ட் ஆர்ஓஐனா இதுக்கு முன்னாடி உள்ள ஆர்ஓஐலாம் நம்ம எடுக்கக்கூடாது. கடைசி அசஸ் பண்ணது 2021-22 இதுக்கப்புறம் உள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நம்ம எடுக்கணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் உள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்னா 2022-23 23-24 உள்ள ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஒரு 9 லட்ச ரூபா இருக்குது, இங்கே ஒரு 12 லட்ச ரூபா இருக்குது. இதில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்னா நம்ம 12 லட்ச ரூபாயை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ 12 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் ஹையரோ அதை எஸ்டிமேட்டட் இன்கம்மாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ விச் எவர் இஸ் ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம் தான் ஹையர் அமௌண்ட்டு. ஸோ இதை எஸ்டிமேட்டட் இன்கமாக எடுத்து ஏவோ வந்து ஆர்டர் வந்து போடுவார். உங்களோட எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து 17 லட்ச ரூபா, இதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லி ஏவோ வந்து ஆர்டர் போடுவார். இந்த ஆர்டர் வந்து என்னைக்குள்ளே போடணும் 28-2-2025 அவர் வந்து ஆர்டர் போடணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அவர் ஆர்டர் போடுறது வந்து அப்படின்னா லேட்டஸ்ட் அசஸ் இன்கமாக பார்க்கணும். ஓகே. ஸோ கடைசி அசஸ் பண்ண இன்கம் வந்து 2021-22 அது வந்து 17 லட்ச ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த அசஸ் இன்கமுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆர்ஓஐ, கடைசி அசஸ் பண்ண இன்கமுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் விச் எவர் இஸ் ஹையர் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் 9 லட்ச ரூபா இருக்குது, 12 லட்ச ரூபா இருக்குது. இதில் ஹையர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த 2 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் ஹையரோ அதை நீங்கள் எஸ்டிமேட்டட் இன்கமாக எடுத்துக்கணும். ஸோ இதை தான் ஏவோ வந்து ஆர்டர் போடுவார். இதுதான் உங்களோட எஸ்டிமேட்டட் இன்கம். இதுக்கு என்ன டேக்ஸ் வருதோ அதை நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் போடுவார். இந்த ஆர்டர் வந்து 28-2-2025 அவர் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ 2வது எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். இப்போ அசஸ் 19-20 ஒரு அசஸ் இன்கம் இருக்குது, 20-21 ஒரு அசஸ் ஆர்ஓஐ இன்கம் இருக்குது, 21-22 ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருக்குது, அதுக்கப்புறம் 22-23 அசஸ் பண்ண இன்கம் இருக்குது, 23-24 ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருக்குது. ஓகேங்களா. இப்போது கடைசி அசஸ் இன்கம் வந்து எப்போ இது 2022-23. ஸோ அது எவ்வளோ 27 லட்ச ரூபா. ஓகே. ஸோ அந்த 27 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த அசஸ் இன்கம்க்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்துச்சுன்னா அதில் ஹையஸ்ட் நீங்கள் எடுக்கணும். ஒரே ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 29 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டில் விச் இஸ் ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா 29 லட்சம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து எஸ்டிமேட்டட் இன்கமாக ஏவோ வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஏவோ வந்து உங்களோட எஸ்டிமேட் இன்கம் வந்து 29 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவார். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் உங்களுக்கு அசஸ்மெண்ட் இன்கமே இப்போ இல்லை, அசஸ்மெண்ட் இது வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆர்டரே பாஸ் பண்ண முடியாது. அவர் மேலே மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் அசஸ் பண்ணணும். அதை அசஸ் பண்ணி அசஸ் இன்கம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவர் காமிக்கணும். அவர் இது வரைக்கும் ஒரு அசஸ்மெண்ட்டுமே பண்ணலை அப்படின்னா அவர் ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. ஓகே, ஏவோ வந்து எதை பேஸ் பண்ணி அவர் வந்து பண்ணணும்? நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறீங்களா? இதை அவர் அசஸ் பண்ணணும். அவர் மைண்டை வச்சு அசஸ் பண்ணணும். அந்த அசஸ் இன்கம் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கம்மியாக பே பண்ணிடுங்க, இதோட அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அது எதுவுமே அசஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கம்மியாக பே பண்ணிங்கன்னு சொன்னால் அது நியாயமானது இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்கம் என்னங்கிறத அவர் வந்து பார்க்கணும். ஒவ்வொரு வருஷம் உங்களோட இன்கம் எவ்வளோ பே பண்ணுறீங்கிறத, எவ்வளோ இன்கம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கிறத ஒவ்வொரு வருஷம் அவர் அசஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணணும்னா உங்களோட எஸ்டிமேட்டட் இன்கம் வந்து இந்த வருஷம் நீங்கள் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்மியாக அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிருக்கேன்னு சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படி அவர் அசஸ்மெண்ட்டே பண்ணலான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வருஷமும் அசஸ்மெண்ட்டே பண்ணல அப்படின்னா அவருக்கு சொல்லதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவர் அசஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து கம்மியாக பே பண்ணுறீங்க, எஸ்டிமேட்டட் இன்கம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அசஸ்மெண்ட்டே பண்ணல அப்படின்னா அவருக்கு தெரியாது. தெரியாமல் சும்மா வந்து ஆர்டர் வந்து போட முடியாது. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி அசஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து ஆர்டர் வந்து போடலாம். அதுவும் அந்த ஆர்டர் வந்து 28 பிப்ரவரி 2025 போடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டால் அந்த எஸ்டிமேட்டட் இன்கம் அவர் ஆர்டரில் கொடுத்த எஸ்டிமேட்டட் இன்கம் பேஸ் பண்ணி நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நல்லா டீப்பாக கவனிங்க. இது வந்து 234A 234B 234Cயில் உள்ள இன்ட்ரெஸ்ட் இங்கே அப்ளை ஆகும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, தியரிட்டிக்கலாக நீங்கள் ப்ரொவிஷன் மட்டும் நம்ம படித்தா உங்களுக்கு வந்து புரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக சம்மில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப ப்ரொவிஷனும் சேர்த்து நம்ம படிச்சிடலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 1 வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 33 இயர்ஸ் இருக்குது. டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24, இது போன வருஷம் சம். ஓகே, அதனால் 2023-24 போட்டுருங்க. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம். ஆனால் கரண்ட் இயரில் உங்களுக்கு 24-25 ஃபிகர் வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகே, அதில் உங்களுக்கு பெரிய லெவலில் கஷ்டம் கிடையாதுங்க. நீங்கள் 24-25னா 24-25 வச்சு போடுங்க, அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி கான்செப்ட் அந்த டேட் எல்லாமே சேம் தான், இந்த இயர் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ டோட்டல் இங்கே வந்து 2023-24 வந்து 32 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் வந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 24,000 ரூபா டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் இங்கே வந்து 32 லட்ச ரூபா. அந்த ப்ரீவியஸ் இயரில் டிடிஎஸ் வந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 24,000 டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிபேட் அண்டர் செஷன் 90 or 91 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2023 லாஸ்ட் டேட், அதுக்கு முன்னாடி 22,000 ரூபா பே பண்ணியிருக்காங்க. 15/9/2023 லாஸ்ட் டேட், அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 62,000 பே பண்ணியிருக்காங்க. 15/12/2023 லாஸ்ட் டேட், அதுக்கு முன்னாடி 25,000 ரூபா பே பண்ணியிருக்காங்க. 14/3/2024 லாஸ்ட் டேட், அதுக்கு முன்னாடி எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 27,000 ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் 15/3/2024 தான் டியூ டேட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 17,000 ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. இப்போ டியூ டேட், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆக்சுவலாக ஃபைல் பண்ணது எப்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 டியூ டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஃபைலிங் வந்து முடிச்சிருக்கணும். ஆனால் 13/11/2024 4 மாதம் கழிச்சு தான் ஃபைல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட்டு ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங்கு 234A இங்கே அப்ளை ஆகும். ஓகே, ஸோ டியூ டேட்டுக்குள்ளே கரெக்டாக ஃபைலிங் பண்ணியிருக்கணும். சப்போஸ் லேட் ஃபைலிங் பண்ணியிருக்கோன்னா இங்கே 234A இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம போடுவோம். கிளியரா? ஓகே,
ஸோ இப்போ நம்ம டேக்ஸில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பெய்டு ஆல் டேக்ஸஸ் அசியூம் பெய்டு ஆல் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 13/7/2024 என்னைக்கு ஃபைல் பண்ணாரோ அன்றைக்கே எல்லா டேக்ஸும் பே பண்ணிட்டாராம். ஓகேவா? ஸோ என்னைக்கு ஃபைல் பண்ணுறாரோ அன்றைக்கே எல்லா டேக்ஸும் வந்து பே பண்ணியிருக்காரு. நாட் ஆப்டர் ஃபார் 115 BIC-க்குள்ளே இவர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நார்மல் டேக்ஸ் ரெகியூம் தான் வந்து டேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கேல்குலேட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 140A. 140A படி நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா இந்த டேக்ஸில் ஹெல்த் எஜுகேஷன் சர்சார்ஜ், அப்புறம் 234Aயில் உள்ள இன்ட்ரெஸ்ட், 234Bயில் உள்ள இன்ட்ரெஸ்ட், 234Cயில் உள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், 234Aயில் உள்ள இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 234A வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது லேட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகே, ஸோ லேட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து 234Aயில் வந்து பார்ப்போம். 234B வந்து ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ். சப்போஸ் உங்களோட டோட்டல் இன்கம் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணது வந்து இது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் ஷார்ட் பேமெண்ட்டாக நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணீங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அது 234B. அப்புறம் இந்த ஷார்ட் பேமெண்ட் வந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து நீங்கள் பே பண்ணிருக்கீங்களா? ஸோ இந்த குவார்ட்டர் வைஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஃபர்மெண்ட்டுக்கு வந்து 234Cயில் வந்து போடுவோம். இதை பற்றி இந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம உள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டேக்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32 லட்ச ரூபா. ஸோ இதுக்கு டேக்ஸை எப்படி எவ்வளோ வரும், 32 லட்சத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் 1,12,500 ரூபா டேக்ஸு. அது உங்களுக்கு தெரியும். கிரேட்டர் தேன் 30 lakhs வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, கிரேட்டர் தேன் 10 லட்ச ரூபா. கிரேட்டர் தேன் 10 லட்சம்னா 32 லட்சம் மைனஸ் 10 லட்சம் போட்டிங்கன்னா 22 லட்சம் வருது. இதுக்கு நீங்கள் 30% டேக்ஸ் போட்டிங்கன்னா 6,60,000 ரூபா டேக்ஸு. ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்கள், 6,60,000 ப்ளஸ் 1,12,500 7,72,500 ரூபா டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஹெல்த் எஜுகேஷன் 4% டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 4% போட்டிங்க அப்படின்னா டோட்டல் டேக்ஸ் வந்து 8,03,400 ரூபா. இந்த இடத்துல நீங்கள் ஸ்லாப் ரேட்லாம் உட்காந்து எழுதி நீங்கள் போட வேணாம். ஜஸ்ட் நீங்கள் கேல்குலேட்டரில் தட்டினீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ 8,03,400 ரூபா உங்களோட டோட்டல் டேக்ஸ் ஆகிடுது, இன்க்ளூடிங் ஹெல்த் எஜுகேஷன் செஸ். இங்கே சர்சார்ஜ் வராது, ஏன்னா 50 லட்சத்துக்குள்ளே தான் இன்கம் இருக்குது. ஸோ சர்சார்ஜ் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து 8,03,400 ரூபா. ஓகே, ஸோ இப்போ டிடிஎஸ் வந்து ஆல்ரெடி நம்ம எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கோம், 24,000 ரூபா டிடிஎஸ் மூலமாக பே பண்ணியிருக்கோம். ஸோ டிடிஎஸ் ஆல்ரெடி பெய்டு பண்ணதான் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிபேட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 90 வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது, அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் வந்து டேக்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 7,59,400 ரூபா. இதுதான் டோட்டல் டேக்ஸு. ஓகே, ஸோ இதுதான் நெட் டோட்டல் டேக்ஸு. இதுதான் நீங்கள் வந்து பேயபிள் டு கவர்மெண்ட்டு. நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 7,59,400 ரூபா. நீங்கள் இது வரைக்கும் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 22,000, அப்புறம் ஒரு 62,000, அதுக்கப்புறம் ஒரு 25,000, அப்புறம் 27,000, அப்புறம் 17,000. டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக கேல்குலேட் எடுத்துக்கோங்க. 22,000 ப்ளஸ் 62,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 27,000 ப்ளஸ் 17,000 ரூபா போட்டிங்கன்னா 1,53,000 ரூபா நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணியிருக்கீங்க. கிளியரா? ஸோ அட்வான்ஸ் டேக்ஸாக 1,53,000 ரூபா நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. கிளியரா? ஸோ இது போக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வந்து நீங்கள் இன்னும் பே பண்ணல, 6,06,400 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் இயர் எண்டுக்குள்ளே நீங்கள் 1,53,000 பே பண்ணியாச்சு. 31st மார்ச்சுக்குள்ளே நீங்கள் 1,53,000 பே பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ பே பண்ணல, 6,06,400 ரூபா நம்ம பே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸுக்கு 234B வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234A வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுருக்கிறேன். 234Aனா ஆக்சுவலாக என்ன, லேட் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 234A படி பார்த்திங்க அப்படின்னா லேட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகே, ஸோ அதான் 234A. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234A வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31st July 2025. ஆனால் இவங்க வந்து எப்போ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ஆக்சுவலாக எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஸோ கொஸ்டினில் வந்து பாருங்கள் 13th November 2025 வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ 13th November 25 வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ எத்தனை மந்த்தாக இவங்க வந்து ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 1% இதுக்கு போடுவோம். லேட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1% நம்ம போடுவோம். ஸோ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங்கில் இருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து எப்போ ஆக்சுவலாக ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு 1% வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட டியூ டேட்லேருந்து லாஸ்ட் டேட்டுக்கு அடுத்த நாளில் இருந்து. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 25 இருந்து 13/11/2025 வரைக்கும் நீங்கள் வந்து 1% போடுவீங்க. நீங்கள் 1%னா பெர் மந்த் ஆர் பார்ட் ஆஃப் தி மந்த்தை கூட நீங்கள் 1% நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 8வது மாதத்துலேருந்து பாருங்கள், 8வது மாதம் வரும், 9வது மாதம் வரும், 10வது மாதம் வரும், 11வது மாதம் பார்ட் ஆஃப் த மந்தாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 4 மாதத்துக்கு நீங்கள் 1% போடுங்க. ஸோ 1% இன்ட்டு 4 மந்த் நீங்கள் போடுவீங்க. கிளியரா? ஓகே. 1% இன்ட்டு 4 மந்த், ஒரு மாதத்துக்கு வந்து 1%, அப்போ 4 மாதத்துக்கு நீங்கள் போடணும். கிளியரா? ஓகே. சரி, இது எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் போடுவீங்க? டோட்டல் டேக்ஸ் வந்து 7,59,400 ரூபா. இல்லை அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் வரக்கூடிய 6,06,400 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லைங்க. சப்போஸ் நீங்கள் டிடிஎஸை கழிச்சு, ரிபேட்டு கழிச்சு, அட்வான்ஸ் டேக்ஸை கழிச்சு ரிமைனிங்காக வரக்கூடிய அந்த 6,06,400 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ் கழிச்சு போக ரிமைனிங் இவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணலை. சப்போஸ் டியூ டேட்டுக்கு முன்னாடி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு கேஸ் லாவில் வந்து கொடுத்துருக்காங்க, புதுசாக இதை வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு ஒருத்தரோட கேஸ் லாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து பண்ணியிருப்பார். லாஸ்ட் டியூ டேட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ண டியூ டேட் என்ன? 31 ஜூலை 2025. இதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து ஒரு 10,000 ரூபா பே பண்ணியிருக்காரு அப்படின்னா இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் ஒரு பே பண்ணியிருக்கோன்னா இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங்காக வரக்கூடிய இன்கமுக்கு தான் நம்ம 1% இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவோம். ரிமைனிங்காக வரக்கூடிய டேக்ஸுக்கு தான் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ROI, அது வந்து டிடிஎஸ், ரிபேட்டு, ரிபேட்லாம் கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் டேக்ஸ் வந்து எவ்வளோ வருது? 7,59,400 வரும். ஓகே. ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து 7,59,400. இதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணால் நீங்கள் இருந்து ரெடியூஸ் பண்ணால் 6,04,400. அதில் இருந்து நீங்கள் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் அப் டு டியூ டேட். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டியூ டேட் 31 ஜூலை 2025க்கு முன்னாடி எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி வந்து 30 லட்ச ரூபா டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே. ஸோ 31 ஜூலைக்கு முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸு, டிடிஎஸ், ரிபேட்டு, அது போக 31 ஜூலைக்கு முன்னாடி செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கழிச்சிருங்க. ஓகே. ஸோ டிடிஎஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க. அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2025 முன்னாடி, ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பிஃபோர் 31 ஜூலை 2025க்கு முன்னாடி ஏதாச்சும் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸை பே பண்ணிங்கன்னா அதையுமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணி ரிமைனிங் வரக்கூடிய டேக்ஸ் வந்து சப்போஸ் ஒரு 10 லட்சம்னா இதுக்கு தான் நீங்கள் 1% நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? அதுவும் 1% நீங்கள் எந்த டேட்டில் வந்து போடுவீங்க? லாஸ்ட் டேட் ஆஃப் டியூ டேட்லேருந்து நீங்கள் என்றைக்கு ஆக்சுவலாக ஃபைல் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி 31/7/25க்கு முன்னாடி என்னென்னலாம் பே பண்ணியிருக்கோம்? டிடிஎஸ் வந்து பிடிச்சிருக்கிறோம், ரிபேட் நம்ம கழிச்சிக்கிறோம். 31 ஜூலைக்கு முன்னாடி, அதாவது 31 மார்ச்சுக்கு முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம பே பண்ணியிருக்கிறோம். 31 ஜூலைக்கு முன்னாடி செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணியிருக்கோமா இந்த செம்மில்? இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த செம்மில் வந்தோம்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக இந்த 6,04,400 நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே. ஸோ 6,06,400க்கு நீங்கள் 1% வந்து டேக்ஸ் வந்து போடுவீங்க. ஸோ எந்த டேட்லேருந்து போடுவீங்கன்னா 31 ஜூலை 2024ங்கிறது லாஸ்ட் டேட்டு. அதுக்கு அடுத்த நாளில் இருந்து உங்களுக்கு வந்து கேல்குலேட் ஆகும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஆக்சுவலாக நீங்கள் என்றைக்கு ஃபைல் பண்ணீங்க இன்கமை? 13th நவம்பர் 2024 ஃபைல் பண்ணிங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து 1% இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. ஓகே. ஸோ அப்போது 8வது மாதம் வரும், 9வது மாதம் வரும், 10வது மாதம் வரும், 11வது மாதம் வரும். ஸோ டோட்டல் 4 மாதத்துக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவீங்க. கிளியரா? ஸோ 6,04,400 ரூபாங்கிறது உங்களோட அன்பெய்டு டேக்ஸ் அப் டு 31 ஜூலை 2024. 31 ஜூலை 2025 வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் டேக்ஸ் வந்து பே பண்ணல? 6,04,400 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணல. ஸோ இதுக்கு நீங்கள் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் போடணும். 4 மாதம் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24,256 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக வருது. இது இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234A. ஓகேங்களா? ஓகே. இவ்வளோ தாங்க.
234A வந்து இவ்வளோ தான். ஸோ 234A வந்து 24,256 இன்ட்ரெஸ்ட்டாக வருது. ஸோ இதை நீங்கள் 234Aவை உங்களோட டேக்ஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 234B. 234Bனா என்னது? ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸை. மொத்தம் உங்களுக்கு டோட்டல் டேக்ஸு 7,59,400 வருது. ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் ஜஸ்ட் 1,53,000 தான் பே பண்ணிருக்கீங்க. ஸோ ஷார்ட் பேமெண்ட் எவ்வளோ? 6,06,400 உங்களோட ஷார்ட் பேமெண்ட். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் தான் 234B. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் பேமெண்ட் நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட டோட்டல் டேக்ஸ் ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து 8,03,400 வந்திருக்கு. டிடிஎஸ் நீங்கள் கழிச்சிக்குவீங்க, ரிபேட் அண்ட் செக்ஷன் 90 நீங்கள் கழிச்சிக்குவீங்க. ஸோ ரிமைனிங் வரக்கூடிய டேக்ஸ் தான் உங்களோட டோட்டல் டேக்ஸ். ஓகே, இந்த டோட்டல் டேக்ஸில் 90% நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். 90% மேலே நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணினா 234B இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. 90%க்குள்ளே தான் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா 234B வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து 7,59,400. இதுக்கு 90% போட்டால் எவ்வளோ வருது பாருங்கள். 7,59,400 இன்ட்டு 90% போட்டிங்க அப்படின்னா 6,83,460. இந்த அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பண்ணிங்க? ஜஸ்ட் 1,53,000 தான் நீங்கள் பே பண்ணிருக்கீங்க. 90%க்கு கீழே தான் நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ 234B வந்து கண்டிப்பாக அப்ளை ஆகும். 234B வந்து என்ன பண்ணி இது ஆக்சுவலாக ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸை. ஓகே, ஸோ டோட்டல் டேக்ஸில் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணது வந்து 1,53,000. ஷார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ? அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 6,06,400 வந்து ஷார்ட் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து எப்படின்னா 7,59,400. இதை நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ஜஸ்ட் 1,53,000 தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 6,06,400 ஷார்ட் பேமெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் பேமெண்ட்டுக்கு 234B படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த டேட்லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா 234Bயை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் எண்டு. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் எண்டுக்கு அடுத்த நாளில் இருந்து நீங்கள் டேக்ஸ் வந்து என்றைக்கு பே பண்ணுறீங்க, என்றைக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறோமோ அன்றைக்கே பேமெண்ட் பண்ணுறதா அசியூம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ 13/11/25 நீங்கள் எல்லா டேக்ஸும் பே பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணும். ஸோ 31 மார்ச் 2025 இருந்து நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணது 13 நவம்பர் 2025 டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து 1% நீங்கள் போடணும். 1% பெர் மந்த்துக்கு வந்து 1% ஆர் பார்ட் ஆஃப் த மந்த்துக்கு வந்து 1%. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சம்பளம் வந்து பாருங்கள். இந்த சம்பளம் வந்து ஷார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ? 6,06,400. ஸோ 6,06,400 1% பெர் மந்த் நீங்கள் போடுவீங்க. இன்ட்டு எத்தனை மந்த் வருது பாருங்கள். ஏப்ரல்லேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் பார்ட் ஆஃப் த மந்த்தாக இருந்தால் ஃபுல் மந்த்தாக நம்ம எடுத்துக்கோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 மந்த் வருது. ஓகேங்களா? ஸோ 8 மந்த்துக்கு நீங்கள் 1% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் போடணும். ஸோ போடுங்க, எவ்வளோ வருது? 6,06,400 இன்ட்டு 1% இன்ட்டு 8 மந்த் நீங்கள் போட்டிங்கன்னா 48,512. இதுதான் 234Bயில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? 48,512. ஓகேங்களா? ஸோ இதுதான் 234Bயில் உள்ள இன்ட்ரெஸ்ட். ஷார்ட் பேமெண்ட் வந்து 6,06,400. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து 1% பெர் மந்த் நீங்கள் போடுவீங்க. எப்போ இருந்து போடுவீங்க? ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2025 டேட் ஆஃப் த பேமெண்ட் வந்து எப்போ நடந்திருக்கு? டேட் ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து எப்போ? 13th நவம்பர் 2025. ஓகே, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மாதம் வருது. ஸோ 1% இன்ட்டு 8 போடுங்க, உங்களுக்கு 234Bயில் உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து 48,512 நம்ம கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் 31 மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம குவார்ட்டர் வைஸ். ஓகே, ஸோ குவார்ட்டர் வைஸ் நம்ம வந்து இங்கே டிடிஎஸ் வந்து நம்ம பிடிச்சி அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் வைஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க.
இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து அவங்களோட எஸ்டிமேட்டட் இன்கமில் பே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆக்சுவலாக வரக்கூடிய இன்கமுக்கு வரக்கூடிய டேக்ஸுக்கு நாம் எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ் வருதுன்னு சொல்லி குவார்டர் வைஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டோட இது ஷார்ட் பேமெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஷார்ட் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து போடணும். கிளியரா? ஸோ ஷார்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 15/6/2023. ஓகேங்களா? ஸோ 15/6/2023 ஆக்சுவலாக எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் ஒரு 35,000 டேக்ஸ் வருது, அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 35,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஜஸ்ட் 22,000 தான் பே பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவோம். இதுதான் 234C டெஃபர்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஸோ 234C வந்து பாருங்கள், 234C பாருங்கள். 234C வந்து இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234C. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஃபர்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ டோட்டல் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்? 7,59,400 ரூபா. ஓகே. ஸோ எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ் அவங்க பே பண்ணால் டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி நமக்கு ஆக்சுவலாக டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து எவ்வளோ வந்திருக்கு? ஆக்சுவல் டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து பார்த்தா 7,59,400 ரூபா. இதில் மொதல் குவார்ட்டரில் 15%, ரெண்டாவது குவார்ட்டரில் 45%, மூணாவது குவார்ட்டரில் 75%, நாலாவது குவார்ட்டரில் 100% வந்து இந்த அமௌண்ட்டில் தான் அவங்க பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் எவ்வளோ ஸ்டார்ட் பேமெண்ட் ஆயிருக்கோ அதுக்கு 3 மந்த் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். குவார்ட்டர்னா 3 மந்த் தானே. ஸோ 3 மந்த்துக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூ டேட் வந்து எப்போ? 15 ஜூன் 2023. ரெண்டாவது டியூ டேட் வந்து 15/9/2023. மூணாவது டியூ டேட் வந்து 15/12/2023. நாலாவது டியூட்டி வந்து 15/3/2024. ஓகேங்களா? ஸோ 15/6/2023 எவ்வளோ அவர் பே பண்ணணும்? 7,59,400 ரூபாய்ங்கிறது ஆக்சுவல் டேக்ஸ் ஆக்சுவலாக உள்ள டேக்ஸு. ஸோ இந்த டேக்ஸில் 15% வந்து அவர் பே பண்ணணும். ஸோ 7,59,400 இன்ட்டு 15% போட்டிங்க அப்படின்னா 1,13,910 ரூபா வந்து அவர் பேமெண்ட் பண்ணணும். அட்வான்ஸ் டேக்ஸாக பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டருக்கு மட்டும் ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பெனிஃபிட்னா இந்த டேக்ஸில் 80% வரைக்குமாவது நீங்கள் மினிமம் ரெக்யர்மெண்ட்டாக நீங்கள் பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1,13,910 இன்ட்டு 80% போடுங்க, 91,128. ஸோ இதாவது அவர் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் மினிமம் ரெக்வெண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி 15/6/2023, 15/9/2023 மினிமம் ரெக்வெண்ட் நம்ம 80% பே பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 7,59,400 தான் ஆக்சுவல் இன்கம் டேக்ஸ். இதில் 15% வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் போட்டால் 1,13,910. ஓகேங்களா? ஸோ இந்த அட்வான்ஸ் டேக்ஸில் இந்த ஆக்சுவல் அட்வான்ஸ் டேக்ஸில் நீங்கள் 80% பே பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அந்த மினிமம் ரெக்வயர்மெண்ட் வந்து 80% பே பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 80% பெனிஃபிட் வந்தோம்னா மொதல் 2 குவார்ட்டருக்கு மட்டும் தான், கடைசி 2 குவார்ட்டருக்கு கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 7,59,400 45% தான் அவர் பே பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ 45% வந்து இவரோட அட்வான்ஸ் டேக்ஸு. ஸோ 7,59,400 இன்ட்டு 45% போடுங்க, 3,41,730 ரூபா இவரோட அட்வான்ஸ் டேக்ஸு. ஓகேங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இந்த அட்வான்ஸ் டேக்ஸில் இவர் 80% பே பண்ணியிருக்கணும். மினிமம் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 80%. ஸோ இன்ட்டு 80% போட்டிங்க அப்படின்னா 2,73,384 இந்த அமௌண்ட்டாவது அவர் பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? மூணாவது குவார்ட்டருக்கு அந்த மாதிரி 80%லாம் கிடையாதுங்க. டேரெக்டாக 7,59,400க்கு எத்தனை பர்சன்டேஜ் போடும்? 75% வந்து அட்வான்ஸ் டேக்ஸாக போடும். ஸோ பாருங்கள், 7,59,400 இன்ட்டு 75% போட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், 7,59,400 இன்ட்டு 75% போட்டிங்கன்னா 5,69,550. ஓகே. 5,69,550 ரூபா வருது. இதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் அதே அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதில் 80% நீங்கள் போடக்கூடாது தேர்ட் குவார்ட்டரில். ஃபோர்த்து குவார்ட்டரில் வந்து பாருங்கள் 7,59,400 ரூபா டோட்டல் டேக்ஸை 100% ஃபோர்த்து குவார்ட்டரில் பே பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இந்த பெர்சன்டேஜ்லாம் நம்ம ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோம், முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் 15 செப்டம்பர் 2023 வரைக்கும் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கும் சேர்த்து 3,41,730 ரூபா. இது 3 குவார்ட்டரும் அக்ரிகேட்டாக 7,69,550. 15/3/2024ங்கிறது 4 குவார்ட்டருக்கும் சேர்த்து 7,59,400 பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 80%லாம் கிடையாது, டோட்டலாக நீங்கள் போட்டுற வேண்டியதான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டருக்கு மட்டும் தான் 80% மினிமமாக பே பண்ணியிருக்கணும். கிளியரா?
ஓகே. ஸோ இதுதான் இவர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஆனால் இவர் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காரு கொஸ்டினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 22,000, அப்புறம் 62,000, இப்போ 25,000, இப்போ 27,000. ஓகேங்களா, 22,000, அப்புறம் 62,000, அப்புறம் 25,000, அப்புறம் 27,000 ரூபா. அதுக்கப்புறம் என்னென்னா 25/3/2024 ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காருல. இது ஆக்சுவலாக இதுக்கு டியூ டேட் வந்து 15/3/24. இதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அந்த 15/3/2024 முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கணும் டெஃபர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பே பண்ணதை நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ ஆக்சுவல் டேக்ஸ் பெய்டு பொறுத்த வரைக்கும் 15/6/2023 எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க? 15/6/2023 முன்னாடி 22,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ 22,000 பே பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கிளியரா? ஓகே. ஒரு இது அங்கேயும் இங்கேயும் போகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 13/6/2023 எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காரு? 15/6/2015 முன்னாடி வந்து ஒரு 22,000 பே பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 22,000 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 22,000 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ 22,000 தான் ஆக்சுவலாக பே பண்ணியிருக்காரு. மினிமம் 91,128 இவர் பே பண்ணணும். ஆனால் அது கூட இவர் பே பண்ணல. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து 22,000 தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 22,000 ஷார்ட் பேமெண்ட்டாக பண்ணியிருக்காரு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு போட்டோம்னா, ஆக்சுவலாக இவர் பேமெண்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ? 1,13,910. ஆனால் இவர் 22,000 தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். 1,13,910 மைனஸ் 22,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 1,13,910 இவர் பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஆனால் இவர் ஆக்சுவலாக பே பண்ணது வந்து 22,000. ஓகேங்களா. ஸோ 91,910 தான் இவரோட ஷார்ட் பேமெண்ட், டெஃபர்டு டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டெஃபர்டு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு 91,910க்கு நீங்கள் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. இது 1 மந்த்துக்கு அப்படின்னா ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதமா? ஸோ 3 மாதம் நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 91,910ங்கிறது டெஃபர்டு ஷார்ட் பேமெண்ட், டெஃபர்டு டேக்ஸ். ஓகே. ஸோ 91,910க்கு நீங்கள் 1%, இது வந்து ஒரு மாதத்துக்குன்னா நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதமா? ஸோ இன்ட்டு 3 மந்த் நீங்கள் போட்டிங்கன்னா 2,757 ரூபா உங்களோட அட்வான்ஸ் டேக்ஸ்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ஓகேங்களா. ஸோ 234C ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் வந்து 2,757 ரூபா. கிளியரா? ஓகே. ரெண்டாவது குவார்ட்டருக்கு வந்து பாருங்கள். 15/9/2023 இவர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 15/9/2023 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 12/9/2023, அப்புறம் 13/6/2023. ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் அவர் பே பண்ணியிருக்காரு. கிளியரா? ஸோ 15/9/2023 முன்னாடி 22,000 ப்ளஸ் 62,000 2 அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 22,000 ப்ளஸ் 62,000. ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 84,000 ரூபாய் இவர் பே பண்ணியிருக்காரு. ஸோ மினிமம் இவர் எவ்வளோ பே பண்ணணும்? 2,73,384 ரூபா இவர் பே பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 84,000 தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பேமெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். கிளியரா? ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து 3,41,000, ஆக்சுவலாக இவர் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக 3,41,730 ரூபா இவர் வந்து பே பண்ணணும். ஆனால் ஜஸ்ட் 84,000 தான் இவர் பே பண்ணியிருக்காரு. அப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அந்த டெஃபர்ட் டேக்ஸ் வந்து எவ்வளோ? 2,57,730 ரூபாங்கிறது டெஃபர்டு டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டெஃபர்ட் டேக்ஸுக்கு, இந்த டெஃபர்டு ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க? இன்ட்டு 1% ஒரு மாதம் அப்படின்னா ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதம். ஸோ இன்ட்டு 3 போடுங்க. 7,732 ரூபா. ஓகே. ஸோ 7,731 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் குவார்ட்டர். ஓகே. ஸோ அதே மாதிரி தேர்டு குவார்ட்டருக்கு வந்து பாருங்கள். தேர்டு குவார்ட்டருக்கு டோட்டலாக 7,69,550 ரூபா வரைக்கும் இவர் பே பண்ணியிருக்கணும். ஆனால் தேர்டு குவார்ட்டர் வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு பாருங்கள். தேர்டு குவார்ட்டர்னா 15/12/2023. ஓகே.
ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பே பண்ணிங்கன்னா ஒரு 25,000 அப்புறம் ஒரு 62,000 அதுக்கப்புறம் ஒரு 22,000 பே பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ 22,000 அதுக்கப்புறம் 62,000 அதுக்கப்புறம் எவ்வளோ 25,000. ஸோ 25,000. ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ வருது 22,000 ப்ளஸ் 62,000 ப்ளஸ் 25,000 டோட்டலாக ஆட் பண்ணால் 1,09,000 நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணியிருக்கீங்க. 5,69,550 நீங்கள் பே பண்ணணும். ஆனால் ஜஸ்ட் நீங்கள் 1,09,000 தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ ஷார்ட் பேமெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க டோட்டலாக 5,69,550 ஆக்சுவல் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 5,69,550 ஓகேங்களா. 5,69,550 இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு 1,09,000 தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் உங்களோட டெஃபர்டு டேக்ஸ் ஓகே. ஸோ டெஃபர்ட் டேக்ஸ் வந்து எவ்வளோ 4,60,550 தான் உங்களோட டெஃபர்டு டேக்ஸு கிளியரா. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை % இன்ட்ரெஸ்ட் போடுங்க 1% இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு அப்படின்னா ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதம். ஸோ இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா 13,816 வரும். ஸோ இதுதான் உங்களோட அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ இதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் 234C ஃபார் தேர்ட் குவார்ட்டர் ஓகே. ஃபோர்த்து குவார்ட்டர் வந்து பாருங்கள். ஃபோர்த்து குவார்ட்டரில் நீங்கள் வந்து 7,59,400 வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். மினிமம் ரெக்யர்மெண்ட்டும் அதுதான் ஓகேங்களா. ஸோ ஃபோர்த்து குவார்ட்டர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க ஃபோர்த்து குவார்ட்டர் வந்து எப்போ டியூ டேட்டு 15/3/2024 அதுக்கு முன்னாடி 15/3/2024 அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க தான் எடுக்கணும். இது வந்து கிடையாது, இந்த இது கிடையாது. ஏன்னா இது வந்து 15/3/2024 அப்புறம் பே பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 22,000 அப்புறம் ஒரு 62,000 அப்புறம் ஒரு 25,000 ப்ளஸ் 27,000 இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பே பண்ணிருக்கீங்க 22,000 ப்ளஸ் 62,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 27,000. ஸோ டோட்டலாக 1,36,000 நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுறீங்க 1,36,000 பே பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பேமெண்ட் நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஷார்ட் பேமெண்ட் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் 7,59,400 நீங்கள் வந்து 7,59,400 நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஆனால் நீங்கள் பே பண்ண ஜஸ்ட் 1,36,000 தான். ஸோ ஷார்ட் பேமெண்ட் வந்து 6,23,400 வந்து ஷார்ட் பேமெண்ட் நடந்திருக்கு. இதுதான் டெஃபர்டு டேக்ஸு. ஸோ இதுக்கு எத்தனை % நீங்கள் போடுவீங்க கடைசி மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/3/2024. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை மாதம் தான் இருக்குது ஜஸ்ட் 15 days தான் இருக்குது. ஸோ 15 daysக்கு நீங்கள் 1 month பார்ட் ஆஃப் த மந்த்தை நீங்கள் 1 month மட்டும் தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2023 இதுக்கு நீங்கள் 3 மாதம் எடுப்பீங்க. 15/9/2023 12ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் 3 மாதம் எடுப்பீங்க. 12ஆவது மாதத்துலேருந்து 3ஆவது மாதம் வரைக்கும் நீங்கள் 3 மாதம் எடுப்பீங்க. 3ஆவது மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 31st March 2024 வரைக்கும் வந்து எத்தனை மாதம் இருக்குது 15 days இருக்குது. அது 1 month தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா. கிளியரா புரியுதா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் 15/6/2023 டியூ டேட்னா இங்கேருந்து நீங்கள் 3 மாதம் 15/9/2023 வரைக்கும் 3 மாதம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் 15/9/2023 டியூ டேட்னா இங்கேருந்து 3 மாதத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இங்கே போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் 15/12/2023 இங்கேருந்து 3 மாதத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. 15/3/2024 அப்புறம் எத்தனை மாதம் தான் இருக்குது 31st March 2024 வரைக்கும் தான் அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம போடுவோம். ஸோ அது வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குது ஆக்சுவலாக 15 days பார்ட் ஆஃப் த மந்த்தை நம்ம 1 month தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல 3 month கிடையாது 1 month மட்டும் தான் நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 1 month தான் நீங்கள் போடுறீங்க கிளியரா. ஸோ டோட்டலாக டெஃபர்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ 6,23,400. இதுக்கு நீங்கள் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுங்க. இது ஒரு மாதத்துக்கு தான். ஸோ இன்ட்டு 1 போட்டிங்க அப்படின்னா 6,234 இதுதான் இன்ட்ரெஸ்ட் அண்டர் 234C ஃபார் ஃபோர்த்து குவார்ட்டர். ஃபோர்த்து குவார்ட்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து 3 month போடக்கூடாது இன்ட்ரெஸ்ட் 1 monthக்கு மட்டும் தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா. கிளியரா. ஸோ 16/3/2024 33/1/2024 வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவீங்க கிளியரா. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2,757 ப்ளஸ் ஒரு 7,731 ப்ளஸ் ஒரு 13,815 ப்ளஸ் ஒரு 6,234 ப்ளஸ் 6,234 போட்டிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வருது இன்ட்ரெஸ்ட்டு 33,537 இன்ட்ரெஸ்ட்டாக வருது ஓகே. 33,537 வருது. இங்கே 30,000 போட்டிருக்கிறோம் பாருங்க.
என்ன மிஸ்டேக் இருக்குது, 2757 ப்ளஸ் 7731 ப்ளஸ் 13815 ப்ளஸ் 6234 போட்டிங்கன்னா 30,000 தான் வருது. ஓகேவா? ஸோ 30,537 ரூபா உங்களோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக வருது. இதுதான் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234C. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வருது ஆக்சுவலாக 30,537 ரூபா. ஸோ 234C படி பார்த்தா 30,537 ரூபா. ஓகேங்களா? ஸோ எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம போட்டாச்சு. 234A நம்ம போட்டாச்சு, 234B போட்டாச்சு, 234Cயும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னொரு ஒரு கான்செப்ட் என்னென்னா, லேட் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா, லேட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் வந்து போடுவாங்க. 5,000 ரூபா ஃபீஸ் வந்து போடுவாங்க அண்டர் செக்ஷன் 234Fல. ஓகேங்களா? 234Aல நார்மலாக உங்களுக்கு லேட் ஃபைலிங்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். 234Bக்கு வந்து ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். 234C வந்து டெஃபர்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். 234F வந்து போயினா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட் வந்து 31 ஜூலை. நீங்கள் லேட்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ லேட் ஃபைலிங் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 5,000 ரூபா ஃபீஸ் வந்து போடுவாங்க, ஃபைன் மாதிரி ஃபீஸ் வந்து போடுவாங்க. அது 234Fல ஒரு 5,000 வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ 5,000 வந்து போடுவாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? ஃபஸ்ட்டு டோட்டல் டேக்ஸ் வந்து 7,59,400 இருந்துச்சு. இதை நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 1,53,000 பே பண்ணிட்டீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்டர் 234Aல ஒரு 24,256 ரூபா, 234Bல ஒரு 48,512 ரூபா, 234Cல ஒரு 30,537 ரூபா, 234Fல ஒரு 5,000 ரூபா. ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணால் 7,14,705 ரூபா தான் உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 140A. ஓகேங்களா? ஸோ 140A படி செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,14,705 ரூபா. இதை தான் நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 7,14,710 ரூபா உங்களுக்கு ரவுண்ட் ஆஃபாக வரும். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். இதுதான் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுங்கள் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீஸு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்துன்னா கம்பைலர் புக்கில் கம்பைலர் புக்கில் நம்பர் 1 சம். ஓகேவா? ஸோ கம்பைலர் புக்கில் சம் நம்பர் 1 வந்து பாருங்கள். இதே எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஃபிகரில் வேறு ஒரு டேட் வச்சு இருக்கும். அந்த டேட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் நான் அசஸ்மெண்ட் இயர் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்பைலர் புக்கில் ஃபஸ்ட்டு சம் வந்து நீங்கள் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள ப்ரொவிஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இல்லை நீங்கள் சம் பார்க்குறப்போ கம்பெனியில் நீங்கள் சம் அந்த ஒன்றா சம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பாருங்கள், ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவிஷன் எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. பை. நெக்ஸ்ட் கிளாஸில் அட்வான்ஸ் டேக்ஸில் அடுத்த ப்ரொவிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். பை.